சொன்னதெல்லாம் கேட்டு காவேரியில் சந்தோஷம் தாங்க முடியல. நினச்சிட்டே வராங்க. விஜய் சொன்னது எல்லாத்தையுமே நினச்சிட்டே வராங்க. அப்படியே காவேரி வண்டி ஓட்டிட்டு போது யாரோ வந்து வழி மறிக்கிறாங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா பசுபதி அங்கே நிற்கிறாரு. பசுபதி பார்த்து காவேரி வந்து போக பார்க்குறாங்க. நில்லுமா காவேரி, என்னம்மா என்னை பார்த்தோட போயிடுற, அவ்வளோ பயமா? பின்ன நீயும் புருஷன் வந்து நிரந்தரமாக பிரிஞ்சிட்டிங்களே, இப்போது உனக்கு கை கொடுக்க கூட யாரும் இல்லை போல் இருக்கே, பாவும் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு இப்படி கஷ்டப்படுறியா அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கல் அடிக்கிறாரு. அதை கேட்டு காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாதான் பேசுனீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோதான் மாமா, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போட்டிருக்கு. அதான் வெண்ணிலா அங்கே வந்து உட்காந்துட்டாலே, இதுக்கப்புறம் வெண்ணிலா தான் வந்து அங்கே இருக்க போகிறா போட்டிருக்கு. சொல்ல முடியாது, உன் புருஷன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷனான காவேரி வந்து, வெண்ணிலா கூடிய சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிடுவா, என் புருஷன் அதுக்கான வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, நானும் என் புருஷனும் சந்தோஷமாக வாழ போகிறது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நீங்களும் உங்கள் பொண்ணும் காலம் ஃபுல்லாக வயிறு எரிஞ்சு கஷ்டப்பட தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து ஃபோன் பண்ணி வந்து என்ன பண்ணுறாரு, ராகினியை வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வாமா பேசணும் அப்படின்றாரு. திடீர்னு வர சொல்கிறீங்க? இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதுவும் காவேரி விஷயமா பேசணும். அப்படியாப்பா, சரிப்பா நான் வரேன். இன்னொரு விஷயமா, அந்த பொண்ணு இருக்கால, யாருப்பா, யாரை சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எல்லாம் அந்த வெண்ணிலா தாம்மா, அந்த வெண்ணிலாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, ரொம்ப முக்கியமான விஷயத்தில் முடிவெடுக்கணும். அந்த பொண்ணை எப்படிப்பா என் கூட அனுப்புவாங்க? இங்கே பாருமா, எப்படியாவது அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வரணும், அதுதான் உன் வேலை, புரியுதா அப்படின்னோடனே, சரிங்கப்பா அப்படின்றாங்க. அதன்படி வந்து ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சும்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ராகினி போகிற வழியில் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க வெண்ணிலாவை. எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. ஏங்க எப்போ பார்த்தாலும் உள்ளவே அடைஞ்சிருப்பீங்களா, உங்களை சும்மா ரிலாக்ஸ் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம என் அப்பா பார்க்க போகலாமா அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவையா? ஆமாம், சும்மா தான், நான் இந்த சைடில் தான் எங்கள் அப்பா வீடு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், சும்மா பார்த்துட்டு கிளம்பிடலாம், உங்களுக்கு ஓகே தானே? சரிங்க அப்படின்றாங்க. அதன்படி வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாரு, வாமா நீயும் என் பொண்ணு மாதிரி தான் சொல்லிட்டு அப்படியே வந்து என்னம்மா வேணும், என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனிக்கிறாரு வெண்ணிலாவை. அதை பார்த்து வெண்ணிலா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. உங்களெல்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ என் பொண்ணு பார்த்தாமா, உனக்கு இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கக்கூடாது, அப்பா அம்மா எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் அப்பாவாக நினச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாசமழை பொழியிறாரு பசுபதி. அதை கேட்டு வெண்ணிலா சரிங்க அப்படின்றாங்க. இங்கே பாருமா, உன் வாழ்க்கை வந்து பாழாகிறது எங்களால் தாங்கிக்க முடியலம்மா, நீ விஜய் கூட தாம்மா வாழணும், விஜய் உனக்கு தான்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய், இப்போ விஜயா எப்படிங்க, அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, கல்யாணம் எப்படி ஆச்சு, என்ன வந்து அக்ரிமெண்ட் முறையில் தான்மா கல்யாணம் ஆகிருக்கு, காவேரியை அவன் வந்து பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. பொண்டாட்டிலாம் கிடையாதுமா, ஏன்னா அவங்களுக்கு அக்ரிமெண்ட் முறைப்படி தான் கல்யாணம் ஆகிருக்கு, 2 பேரும் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அது மட்டும் கிடையாது, அவள் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பணத்துக்காக தான் வந்திருக்கா, அவெல்லாம் விஜயெல்லாம் பார்த்துக்க மாட்டா, நீ தான்மா விஜய்க்கு ஏற்றவ, எக்காரணம் கூட விஜய் விட்டு கொடுத்துடக்கூடாதுமா, நீ விஜய் வீட்டில் தான் இருக்கணும், விஜய் வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்னோன்னா அப்படியே வந்து அதிர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காங்க வெண்ணிலா. இப்போ புரியுதாம்மா, அந்த காவேரி ஏன் உன் புருஷனுக்கு வேணான்னு சொல்லிட்டு, அந்த காவேரிலாம் ஒரு ஆளே இல்லைம்மா, அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு எப்படியும் விஜய் வந்து ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீ விஜய் வீட்டில் தான் இருந்தாகணும், விஜய் விட்டு நீ போகவே கூடாது. சரிங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க வெண்ணிலா. உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காமா, நீயே தனியாக நின்று பார்த்துப்பேன், நாங்களாம் உனக்கு எதுக்கு, சும்மா உனக்கு ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம், அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. நான் விட மாட்டேங்க விஜய், என்னோட வாழ்க்கையிலேருந்து நான் விடவே மாட்டேன், விஜய் எனக்கு சொந்தமானவன், அவன் யாருமே வந்து அவனை எடுத்து பறிக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாங்க 2 பேரும். பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து அவங்க மாமாவை கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு. அவங்க மாமா பார்த்தோன்னே வந்து அப்படியே வந்து அழறாங்க. அழுதுட்டு வந்து அவங்க மாமா வந்து சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகலான்னு, நான் வர முடியாது, இது ஏன் வீடு மாமா, என்ன சொன்னாலும் சரி விஜய் விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாருமே வீட்டில் அதிர்ச்சி அடைகிறாங்க.